அமாவாசைனாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதிலும் கார்த்திகை அமாவாசை மேலும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா மகாலட்சுமி தாயார் அன்னைக்கு தான் வந்து பார்க்கடல்ல அவதரிச்சது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பூமியை நோக்கி மகாலட்சுமி தாயார் அன்னைக்கு வருவாங்க, பூமிக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு கண்ணால் பார்க்குற ஒரு கடவுள் அப்படின்னா சூரியன் சந்திரனுக்கு அப்புறம் நம்ம வணங்குற மகாலட்சுமி தாயார்னா அது கோமாதா மட்டும்தான். எப்பெல்லாம் மகாலட்சுமி வந்து கோமாதா வந்து நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உணவு கொடுக்கறது வழக்கம். அதுவும் நம்ம வீட்டில் வந்து உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னாலே நம்ம ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கோம்னு தான் அர்த்தம். நம்முடைய தொழில், நம்ம வீட்டில் இருக்கிற அமைதி, நமக்கு வந்து குழந்தை பேரு, திருமண தடை, இது எல்லாமே நீங்கிறதுக்கு ஒரு சிறந்த எளிமையான பரிகாரமாக பகவான் கிருஷ்ணர் சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா கோமாதாவுக்கு உணவு கொடுங்க அப்படிங்கிறதான். ரொம்ப எளிய பரிகாரம். இது அமாவாசைக்கு தான் செய்யணும்னு இல்லை, எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் செய்யலாம். தொடர்ந்து 21 நாள் கூட நீங்கள் வந்து இது ஒரு பரிகாரமாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும். தடைகள் எல்லாமே அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ 21 நாள் நீங்கள் செய்கிறீங்கன்னா அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா அகத்திக்கீரை மட்டுமே கொடுக்கணும். புல் கொடுக்குறீங்கன்னா புல் மட்டுமே கொடுக்கணும். இல்லை வாழைப்பழம் கொடுக்குறீங்கன்னா வாழைப்பழம் மட்டுமே கொடுக்கணும். எது கொடுக்குறீங்களோ தொடர்ந்து 21 நாள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசைனால முன்னோர்களுக்கு நம்ம சாதம் சமைக்கும் போது கோமாதாவுக்கும் கொஞ்சமாக பச்சரிசி விட்டு அதில் வந்து நம்ம சாதத்தை குறைவாக வச்சு அதில் கொஞ்சமாக நெய்யும் ஒரு கட்டி வெல்லமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான கட்டி வெல்லமும் வந்து சேர்த்து நம்ம வந்து அவங்களுக்காக ஸ்பெஷலாக சமைச்சு நம்ம வீட்டில் வரும்போது நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பசுமாடு யார் வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் போய் நம்ம வந்து கொடுக்கலாம். இது மேலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம்.